ஐயோ என்னையா இது பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? அவ்வளவுக்குள்ள என்ன விஜய் மேல உங்களுக்கு வன்மம்னு கேட்கிறேன். சோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேசிட்டு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா ரஜினிகாந்த் மேல நாம வச்ச விமர்சனம் உண்மைதான் அப்படிங்கறத இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களே 100% நிரூபிச்சிருக்காரு தன்னுடைய செய்கையால. சோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஆதவர்ஜுனா தமிழை வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்கள் பொதுமேடையில் பேசும்போது நிகழ்ச்சியில, அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை அழிக்கிறதுக்கு பாடுபடுதோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது மிகப்பெரிய ஆளுமையா வரும்போது அவரை வந்து பாத்தீங்கன்னா அரசியல வர விடாம அவர் வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணாங்க, மிரட்டினாங்க. ஸோ அதனால ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் தான் வைக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயம் தான். இப்ப கட்சி இருக்கிற நிலைமையில ஆதரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் சில இடங்கள்ல தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு திரும்ப பெரிய கேடா வந்து நிக்குது. அதே மாதிரி இந்த விஷயமும் இவங்க கட்சி இருக்க நிலைமையில அது தேவையே இல்லை. சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை பத்தி அவங்க அரசியல பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவர் பேசிட்டார். சோ அப்படியே அவர் பேசின விஷயத்துல அவ்வளவுக்குள்ள ஒரு தப்பா ஒரு நெகட்டிவா ரஜினி அவர்கள் தரம் தந்து எந்த ஒரு விமர்சனம் பண்ணல. அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளுமை சக்தியா சினிமா துறையில இருந்து அரசியல் வர நினைச்சது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அப்ப வந்து திமுக இப்படிதான் பண்ணிச்சு அப்படின்ட்டு போற பக்கம் சொல்றாரு. இதுல என்ன பெரிய குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? இதுக்கு ஆமா உட்காந்துட்டு கதறாங்க கொத்தடிமைகள் எல்லாம் பயங்கரமா அவர் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட்டா நாம் தமிழர் கட்சி திமுக இவங்கெல்லாம் பயங்கர ஒரு பொங்குனாங்க. அதுக்கு அடுத்த ரீசெண்டா இப்போ ஏடிபிக்கில இருந்து, அதாவது எதுக்குமே பொங்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது பெரிய தவறா குத்தமாக கண்டு ரஜினிகாந்த் ட்விட்டு போட்டாரு, நயனா நாகேந்திரன் ட்விட்டு போட்டாரு. ஸோ இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஆதரவா போட்டாங்க. அப்பவே நமக்கு ஒரு டவுட் வச்சு என்ன சம்பந்தமே இல்லாம இதை ஒரு பெரிய ஒரு புகாரமா ஆக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் அந்த கண்டனப்பை தெரிவிச்சதுக்கு அப்புறம் பெரிய பெருந்தன்மையா ஒரு பெரிய மனசு தோரையில உட்காந்துட்டு இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, அதாவது சமீபத்தில் தமிழை வெற்றி கழகத்தினுடைய தலைமை பொறுப்புல உள்ள நிர்வாகி ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பத்தி உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களை பொதுவெளியில் சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து கண்டிச்சு எடப்பாடி நயனா இப்படி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக அதை சொல்றாரு. இவங்கலாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க, என்னுடைய ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதாவது காலம் பேசாது ஆனா தக்க நேரத்தில் பதில் சொல்லும் அப்படின்ட்டு ஒரு லெட்டரை அவர் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு உதாரணமா வெடிச்சிருக்கு. இதை பார்க்கும் போது நமக்கு அப்பட்டமா தெரியுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் மேல உள்ள வெஞ்சன்ஸ். அதாவது நான் முதல்ல சொல்லிடுறேன், அதாவது நிறைய பேர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சப்போர்ட்டா வருவீங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். சினிமா துறையில அந்த நடிகனா ரஜினிகாந்த் அவர் சூப்பர் ஸ்டார் தான் எப்பவுமே தமிழ்நாட்டுல, அதுல எனக்கு எந்த மாற்றத்தும் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஒரு மனுஷனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறு துளிய கூட அவர் கிளி போட்டது கிடையாது. சரி அதை விடுங்க, விஜய்க்கு ரஜினிகாந்துக்கு இடையில உள்ளதை நம்ம பார்க்க போறோம். அதாவது விஜய் அவர்கள் அவர் சினிமா துறைக்கு உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ரஜினியோடைய அந்த டைலாக் சொல்லி அந்த படம் நடிச்சு காட்டி இன்னைக்கு எப்பவுமே ஒருத்தர் உள்ள வரும்போது மாசா இருக்க முடிய சொல்லி தான் வருவாங்க. அதே மாதிரி வந்து அவருக்கு ஈக்குவலா படங்களை ஹிட் கொடுத்து அதுக்கப்புறம் அவரையும் தாண்டி வசூல்ல சாதனை படைச்சு இப்போ இவரு அரசியலுக்கு வரல அப்படி சொல்லி பில்டப் கொடுத்துட்டு கடைசியில பின்வாங்கினா அந்த அரசியலுக்குள்ள காடி வச்சு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போறாரு. இது இந்த மனசனால பொறுத்துக்க முடியல. அதான் உண்மை. ரஜினிகாந்தை பத்தி விஜய் அவர்கள் எந்த மேடையிலுமே தவறா ஒரு வார்த்தை கூட சொன்ன கிடையாது. அதாவது விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்னது கூட சரத்குமார். சோ அது வந்து பாத்தீங்கன்னா சரத்குமாருக்கு ரஜினிகாந்த் மேல உள்ள வன்மம். அதாவது அவரை தானே சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தூக்கி பிடிச்சு கொண்டாடுறாங்க, நாம அதை விட மேல சுப்ரீம் ஸ்டார்ல நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸ்ல ரஜினிகாந்துக்கு பல்லிடி தாக்குதல் பண்ணணுங்காண்டி விஜய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரத்குமார் பேசினார். சோ அப்பவே அவ்வளவு பேர் விஜய்க்கு எதிராக தான் அதை கொண்டு போய் சேர்த்தானுங்க. விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மௌனமா இருந்துட்டாரு, அப்பவே சொல்லிருக்கணும், ஏன் சொல்லாம இருந்தாரு அப்படி இப்படின்ட்டு. எவனும் சரத்குமார் பத்தி கேள்வி கேட்கல. ஏன்டா லூசு பையல சூப்பர் ஸ்டார் உட்காந்துருக்கும் போது நீ யாரா சொன்னு சொல்லி சரத்குமார் யாரும் கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி அது அப்படி போட்டு அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேடையில, அதாவது விகடன் அது அவார்டு கொடுக்கறதுல விஜய் கையால ரஜினிகாந்த் அவார்டு வாங்கணும் சரியா, அந்த நிகழ்வு கூட நீங்க பார்த்தா தெரியும். அப்ப கூட ரொம்ப பெருந்தன்மையா விஜய் அவர்கள் ரொம்ப ஹம்பிளிங்கா, அதாவது நான் வந்து சார் கையால தான் எல்லாருமே பொதுவாக அவார்டு வாங்குறாங்க, ஆனா என் கையால சார் அவார்டு வாங்குறதுக்கு சார் ஒத்துக்கிட்ட அந்த ஒரு பெருந்தன்மைக்கு நான் ரொம்ப ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டாலும் அவர் கையால தானே பொதுவாக அவார்டு வாங்க, நான் வந்து அவார்டு கொடுக்குறேன், விஜய் அவர் கையால அவார்டு வாங்கி ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருப்பார். ஸோ அதுல கூட ரொம்ப ஹம்பிளா பேசியிருப்பார். அப்படி எல்லா இடத்துலயுமே அவர் சூப்பர் ஸ்டார் பெருந்தன்மையானவர்னு சொல்லி விட்டு கொடுத்தா போயிருக்காரு. ஆனா இவ்வளவுக்குள்ள பெரிய மனுஷனா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கொஞ்சம் கூட அதை நம்ம ஒரு பெரிய மனுஷன் பெருந்தன்மை நடக்கணும் அப்படிங்கிற புத்தி எதுவுமே இருந்தது கிடையாது. அதாவது நீங்க நல்லா பாருங்க, காக்கா கடுங்கிற கதைய அவர் சொன்னார் அப்படின்னா அது எல்லாரும் அது அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட பெருசா வெடிப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இதை வந்து பெரிய புகரமா காக்கா கலைன்னு பேசி அதை எல்லாரும் காக்கா விஜய் விமர்சிக்க வச்சு அதுல சந்தோஷப்பட்டவர்.
நீங்க அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே பொத்திட்டு வரீங்கல்ல, ஆதவர்ஜுனா தேவையில்லாம சொல்ல போய் தான் ரஜினிகாந்த் இப்படி இது விட்டுருக்காரு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்டா லூசு பயிர்களா, அவ்வளவுக்குள்ள ரஜினிகாந்துக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வருது அப்படின்னா, ஏன்டா சீமான் பேசாத பேச்சா இல்ல நான் கேட்கிறேன், இல்ல அவனுடைய தம்பி சாட்டை திருமுருகன் பேசாத பேச்சா? அன்னைக்குலாம் இங்க ரோசம் பொத்துக்கிட்டு வரலையா ரஜினிகாந்துக்கு அவருடைய ரசிகர்களுக்கும் நான் கேட்கிறேன். அன்னைக்குலாம் அவங்களுக்கு வந்துருக்கணும், அன்னைக்கு இந்த இதை போட்டுக்க வேண்டியதுன்னா அவரு. அதாவது இன்னைக்கு அரசியலுக்கு வராதியான்னு சொன்ன ஒரு காந்தி இவ்வளவுக்குள்ள உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது ரோசம் அப்படின்னா, சீமான் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான். ஏன் சுடுகாட்டை கூட தான் வச்சுருக்கு போய் படுத்துக்கையா அப்படின்னு இதோட கேட்கணுமா? அதோட அவனுடைய தம்பி சாட்டை திரும்பிருக்கேன், ரஜினிகாந்தோடைய ஆத்தா தப்படி இருக்கு இல்லைன்னா எங்க தாத்தா அப்படின்னு ரொம்ப ஆபாசமா என்னென்ன கேட்கக்கூடாது, குடும்பத்தை பத்தி பிரச்சனை பத்தி ஆளுகளை ஆகுதுரா. ஏன் அன்னைக்கு இங்க போச்சு ரஜினிகாந்த் ரசிகர்லாம் கோவம் பொத்துட்டு வரலையே, கேட்க வேண்டியது கேள்வியே. அதாவது சரத்குமார் வெஞ்சன்ஸ்ல பேசும்போது அதை எதுவும் கேட்கல, சீமானும் அவனுடைய தம்பிகளும் பேசும்போது அது ரோசம் பொத்துட்டு வரல. இன்னைக்கு விஜய் பேசாம அவனுடைய கட்சியில இருந்து ஒருத்தர், அதாவது அதுவும் அவதுரா இல்ல, ஒரு பக்கம் டீசெண்டா ஒரு வார்த்தையை சொல்றாரு, திமுக இப்படி பண்ணுது அப்படின்ட்டு, அதுக்குள்ள பொத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக இப்போ என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் சிம்பிளா என்னன்னா, ஏன் ரசிகர்கள் யாருமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத மறைமுகமா காலம் பதில் சொல்லுங்க. போட வேண்டாங்கிற அப்படி ஒரு மானங்கட்ட ஓட்டும் தேவையில்ல, போட வேண்டாம். நானே சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர் விஜய் ரசிகர் அப்படிங்குள்ள போகிறேன். நல்லா நான் வந்து எந்த அடி இருக்கு ரசிகர்லாம் கிடையாது. நான் இந்த அரசியலா பார்த்துட்டு இருக்கேன். அதாவது எதுக்கு நான் இவ்வளவுக்குள்ள இந்த ரஜினிகாந்த் மேல நான் வந்து கோவப்பட்டு பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா தெரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்களுடைய அரசியல் வருகையை பத்தி எல்லாத்தையும் தடவை இந்த பிரஸ் ரிப்போர்ட்லாம் கேட்பாங்கல்ல, அப்பெல்லாம் அதுக்கு வந்து நோ கமெண்ட்ஸ் தவிர்த்துட்டே போயிருக்காரு. எதுக்குமே ஒரு வாழ்த்து கூட அவர் அரசியலுக்கு வந்தது வாழ்த்துக்கிறேன் அப்படி கூட சொன்னது கிடையாது. ஆனா அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட எதுக்குமே பாத்தீங்கன்னா இவருக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சமூக விஷயங்கள் எதுக்குமே கருத்தறிவிக்காது. இவரு அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுல்ல, அப்ப மட்டும் நெஞ்சு பதறதுன்னு சொல்லிட்டு ஒட்ட ஆளா ஓடி வந்து ஒரு ட்வீட்டை போட்டாப்ல. சோ இப்படி எல்லா விஷயங்களையும் விஜய் அவர்கள் வளர்ச்சி பெறது, விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு கொடுறது இவரால் பொறுத்துக்க முடியல. உள்ளுக்குள்ள வெஞ்சன்ஸ். ஏன் இவ்வளவு கீர்த்தனமான புத்தின்னு கேட்கிறேன். அதாவது உங்களை பார்த்தனா சினிமாக்குள்ள வராரு, உங்களை பார்த்து வந்த மனுஷன் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் உங்களை தாண்டி போகும்போது சந்தோஷப்பட்டு வாழ்த்துங்க, முடியலையா உங்களுக்கு வார்த்தை கூட மனசு இல்லையா ஒதுங்கி வேடிக்கை பாருங்க. அது என்ன இவ்வளவுக்குள்ள கேவலமான புத்தின்னு கேட்கிறேன் ரஜினிகாந்துக்கு. ஏன்னா இதை மட்டும் நான் குறித்து சொல்லல, அதாவது நல்லா பார்க்கணும் சீமான் இந்த ஆளை எவ்வளவுக்குள்ள கேவலப்படுத்தி பேசிருக்காரு. அதாவது நிறைய வசதி போன எவ்வளவு சொல்லிட்டே போகலாம், சீமான் பேச பேச்சலாம பிரச்சனை எடுத்து பார்த்தா. ஸோ அப்படி இருந்தும் இப்போ விஜயவல் அரசியல வந்து விஜயவல் செல்வாக்கு போகுது தெரிஞ்ச உடனே அதை கெடுக்கிற விதமா சீமானை கூப்பிட்டு வச்சு வேணும்னே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நலம் விசாரிச்சு போட்டோ எடுத்து வெளியே விட்டு, அதாவது விஜயவலுக்கு எதிராக சீமான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சிட்டே இருக்கானோன்னா சீமானை கூப்பிட்டு ஆதரிப்பு, சீமானுக்கு ஆதரவு எல்லாமே நல்லா பாருங்க. விஜய் அவர்கள் எந்த வகையும் ஜெயிக்க கூடாது. அதுக்காக முழுக்க முழுக்க உட்காந்து ரஜினிகாந்த் தன்னுடைய, அதாவது இவ்வளோ நாளா ரஜினிகாந்த் எந்தெந்த பிரச்சனையும் ரஜினிகாந்த் மேல யார் யாரோ பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையோ பதில போட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு விஜய் கட்சியில இருந்து ஆதரவு ஒரு கருத்தை சொன்ன உடனே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலடி கடிதம் போடுறாரு. ஸோ அப்போ இதோட நீங்க சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை அப்படி அமைதியாகி 2 நாள் கழிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே பழனிசாமி அவர்கள், நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி குரூப்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு. அப்போதான் எனக்கு ஒரு டவுட்டே வந்துச்சு, என்னடா இது அந்த பிரச்சனை சைலண்ட் ஆகி கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப இவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பெருசா ரஜினிகாந்துக்கு ஆதரவாக அதை வச்சுனா எதுவும் கண்டன குரல் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அது என்னன்னா இப்பதான் நமக்கு புரியுது, எல்லாருமே அது எல்லாமே ஒரு பக்கா ஒரு பிளானா இருக்கு. அதாவது விஜய்க்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும் அப்படிங்கிறதா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு பேசினா ஒரு ரியாக்ட் இருக்காது, அதோட எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பெருசா காட்டாது. ஸோ இவங்கெல்லாம் ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்காக குரல் கொடுத்த இவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிட்டு அவரோட ஒரு பதிலடி போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சு அவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிச்சு இவர் வந்து இல்ல ஏதோ ஒரு தகாத வார்த்தைய தமிழை வச்சுக்கிறது வந்து ஆதவஜனா ரஜினிகாந்துக்கு எதிராக பேசின மாதிரியும் உடனே இவங்கெல்லாம் அதை கொந்தளிச்சு ரஜினிக்கு ஆதரவாக துணை நிற்கிற மாதிரியும் நாட்டுல என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் இப்படி வந்து கொந்தளிச்சு எல்லா விஷயத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் இப்படிலாம் எல்லாரும் சேர்ந்து வந்து பேசினா உங்களை மதிச்சிருக்கலாம், மெச்ச பெரிய மனுஷருங்க அப்படின்னு. ரஜினிகாந்தையும் நம்ம மதிச்சிருக்கலாம். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா +2 படிக்கிற மாணவி தூத்துக்குடியில விளாத்திக்குள்ள இருக்கு, எப்படிலாம் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் நெஞ்சு பொறுக்கலையா? பொத்துக்கிட்டு வர வேண்டாம், 2 வயசு குழந்தைய பண்ணாங்களா, அப்பெல்லாம் நெஞ்சு பொறுக்கலையா? அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா ரஜினிகாந்தை நாம மதிச்சிருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நிஜத்திலும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் பொத்துக்கிட்டு வரலையே. திமுக மேடைகள் ஏறி மறைமுகம் விஜய் விமர்சிக்க மட்டும் தெரியுது. எல்லா இடங்கள்லயும் இந்த மனுஷனுக்கு முழுக்க முழுக்க விஜய் எதிர்க்கணும், விமர்சிக்கணும். அதுக்கு கரெக்டா ஒரு பாயிண்ட், எங்க இவர் ஜெயிச்சிருவாரோ, இவருக்கு மதிப்பு கிடைச்சிருமோ, நாமளே இந்த அரசியல வர்றத பயந்து போய் தோத்துருமோன்னு பயந்தானே பின்வாங்கிட்டோம். இவன் நாம நினைச்ச விட மேல ஒருபடி மேல போறானே, சோ அதை எப்படி நம்ம விடலாம்? யாருமே காக்கா கழுன்னு சொல்லி நம்ம அடிச்சோம், இப்போ லாஸ்ட் நேரத்துல நம்ம இதை பண்ணிடணும் அப்படின்ட்டு இவங்க மறைமுகமா காலம் பேசாது
அது கடந்து பதில் சொல்லும் அப்படின்லாம் பயங்கரமா போட்டிருக்காரு. என்ன பதில் சொல்லுன்னு நாங்க பாக்குறோம். அதாவது நான் இப்ப சொல்றேங்க, விஜய் அரசியல்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த கட்ஸுக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சல்யூட் பண்ணணும். விஜய்க்கு நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு கட்ஸ் இருந்துச்சு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆட்கள் தொடர்நடுங்கி போய் அதாவது வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கடைசியில நாம வந்தானா தோத்துருமோ அப்படிங்கிற பயத்துல தான் பின்வாங்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அவரை மாதிரி இல்லாம அதாவது தோல்வியை ஜெயிப்போம் காலத்துல இறங்கி பார்ப்போம் இவங்களை அடிக்கணும்னு திமுக ஏற்கனு சண்டை போட்டார் பாத்தீங்களா? அந்த ஏற்கனு நாக்கப்படுகிற மாதிரி 4 கையா நறுக்கு கேட்டுக்காருல அந்த குடும்பத்துக்கு எதிராக. அதுக்காகவே நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன நம்ம வந்து பாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு துளி உயர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா நொட்டிட்டு போச்சு. என்னத்தை கொடுத்தாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்படையும் போது அவங்களுடைய எதுக்காவது ஒரு உங்களுடைய அந்த இவ்வளவு செல்வாக்கு இருக்குல்ல மக்கள் செல்வாக்கு அந்த மக்களுக்காக எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு சொல்லுங்க அப்போ. ஏங்க கடைசி ஸ்டெர்லைட் பிரச்சனையில போயிட்டு சமூக உறுதியில் உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இந்த ஆள். இவருக்கு சப்போர்ட் பண்றவங்கலாம் நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. அது என்ன மாதிரி ஈரத்தனமான ஒரு புத்தி. கடைசி நேரத்துல எல்லாருமே இந்த மனசுக்கு எதிராக அம்மமான முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்றாங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் விஜயபோட்டி அரசியல்ல அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் பண்ற விஷயங்கள் சில இதுல நமக்கு சலிப்பு இருக்கலாம். அவர் பண்றது இந்த திமுக அதிமுக பண்ற மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து விமர்சிக்கலாம். ஆனா விஜயோடைய அரசியல் முற்றிலுமா தோத்து போகணும், அவர் வந்து அரசியல தோத்து பின்வாங்கணும் அப்படின்னு என்னைக்கும் ஒரு நாள் நம்ம நினைச்ச கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய கட்ஸ் அவர் அரசியல் வந்ததே நான் பெருசா வந்து மதிக்கிறேன். அது வரணும். இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு இருந்த மனுஷர்கள் இந்த திமுக வைத்து சண்டை போனது நம்மளோட பெருநாள் கனவு. அது ஒரு சந்தோஷம். இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க குடும்பத்துக்கு தான் தமிழ்நாட்டையே பட்டா போட்டு எழுதி கொடுத்த போது வாழையடி வாழையாக அவங்க குடும்பம் தான் வந்து ஆட்சி செய்யற மாதிரி அந்த ஒரு மெதப்பில் இருக்காங்களா அதை அடிச்சு உடைக்கணும். ஸோ அதுக்கு விஜய் வரும்போது நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்றோம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாரும் அவங்க முடிஞ்ச அளவுக்குல இதெல்லாம விஜய்க்கு எதிராக பண்ணும்போது இந்த மனுஷன் இவர் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா அவருடைய ரசிகளை தூண்டி விடுறாராம். என்ன ஒரு எச்சத்திரமான புத்தி. ரஜினிகாந்த் மேல நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் ஒட்டி இருந்தா கூட இப்போ சுத்தரவா போயிடுச்சு இவ்வளவுக்குள்ள கிட்டமானாளா அப்படின்ட்டு. இல்லைன்னா இதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்து இந்த நேரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை விடுறாருன்னா இப்படி பத்த புத்தியா இருக்கும் பாருங்க. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் என்னத்தை சொல்ல. சரி பார்க்கலாம், காலம் பதில் சொல்லும். அது எப்பவுமே காலம் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு சப்போர்ட்டா தான் நிகழ்க்கும். அதாவது தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் ஆனா மீண்டும் தர்மமே வெல்லும். ஸோ அந்த வகையில நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துட்டு போனதுதான். சரி, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பாய்.